வாழைக்காயில் பஜ்ஜியும் பொரியலும் தான் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இப்படி ஒரு கோலா உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்கள். மத்தியானம் லஞ்ச் திருப்தியாக முடிஞ்சிடும். இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். 2 வாழைக்காய் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வாழைக்காயை வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த வாழைக்காய் மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு கத்தியை வச்சு கீறி விடுங்க. ஈஸியாக இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். வாழைக்காயில் இருக்கிற தோலெல்லாம் நீக்கிட்டு ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாலும் சரி தான். அப்படி இல்லைன்னா ஒரு கிரேட்டரை வச்சு நல்லா துருவியும் எடுத்துக்கோங்க. நான் இந்த வாழைக்காயை துருவி தான் எடுத்திருக்கேன். கிரேட்டரில் வச்சு பெரிய கண்ணில் வச்சு துருவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாழைக்காய் துருவலோட ஒரு சில சாமான்களை நம்ம அரைச்சி இது கூட சேர்த்து உருண்டை பிடிச்சிக்க போகிறோம். அதை என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு வாழைக்காய்க்கு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை கணக்குக்கு 2 வாழைக்காய்க்கு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் குறக்குறப்பாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறப்பாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த வாழைக்காய் திருவலோட இதை சேர்த்து அரைச்ச விழுதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். வாழைக்காய்க்கு ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பையும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மசாலா கூட இந்த வாழைக்காய் துருவல் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கோம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த கரம் மசாலா சேர்க்கறதுனால நான்வெஜ் ஃபீல் இருக்கும் இந்த உருண்டை குழம்பு. இப்போ எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்க வேண்டியதான். எண்ணிக்கை எத்தனை வேணுமோ உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ பிடிச்சிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். எண்ணெயை மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். இந்த உருண்டைகளை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட உடச்சக்கலை சேர்த்துருக்கோம். வாழைக்காய் ஆல்ரெடி வெந்திருக்குங்கிறனால சீக்கிரமாக இது நல்லா வெந்து வந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். உருண்டைகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, இது கூடவே பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். 2 பழுத்த தக்காளி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்க்குறதோட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்திங்கன்னா குழம்போட குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த மசாலா தண்ணி இதை நல்லா கொதித்து கோலா உருண்டை சேர்த்து நம்ம இறக்க போகிறோம். ஆனால் இதில் இன்னொரு ப்ராசஸும் இருக்குது. தேங்காய் விழுது சேர்த்தும் இதை செய்யலாம். அதை விருப்பப்படுறவங்க தேங்காய், கொஞ்சமாக கசகசா, முந்திரி இதை அரைச்சி இந்த டைமில் இந்த குழம்பு கொதிச்சோன்னா அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். விருப்பப்படுறவங்க அப்படியே செஞ்சுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை மூடி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ இதில் கோலா உருண்டைகளை சேர்த்துடலாம். இந்த கோலா உருண்டையை ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நீங்கள் அப்படியே ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம். லஞ்சுக்கு இந்த கோலா உருண்டை குழம்பாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 இந்த வாழைக்காய் கோலா உருண்டை நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 நிமிஷம் இதை மூடி விட்டு நல்லா இது கொதித்து வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மணக்க வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.